கடந்த 2ஆம் மாதம் கர்ப்பிணியாக இருந்த சாவோச்சேரியின் உதவி பிரதேச செயலாளராக பணியாற்றி வந்த தமிழினி எனப்படுகின்ற பெண் தீயில் எரிந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் அப்போது எழுந்தது. அதாவது கணவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையிலே பிரச்சனை இருந்தது. அதனால் கணவனால் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கும் என்று கூறப்பட்டது. ஆனால் தமிழினி கொடுத்த வாக்குமூலத்தில் அவ்வாறு எந்த தகவலையுமே குறிப்பிடவில்லை. அது தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழினியின் பெற்றோர் முறைப்பாடு ஒன்றை வழங்கியிருந்த நிலையில் அவரது கணவர், அதாவது தமிழினியின் கணவர் சதீசன் அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் என்ன நடந்தது, கிராம சேவையாளரான சதீசனை ஏன் கொழும்பிலிருந்து வந்து போலீசார் கைது செய்து சென்றார்கள், இந்த விவகாரத்தில் என்ன நடந்திருக்கிறது, இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் இந்த ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் யாராவது பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் ஒரே ஒரு முக்கியமான விடயம். ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய மகேசன் எனப்படுகின்ற நபர், அதாவது இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நபர் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை என்று குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இவர் தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் இந்த தொலைபேசி, அதாவது நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து அது தொடர்பான தகவலை வழங்குங்கள். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அதாவது சாவோச்சேரியில் உதவி பிரதேச செயலாளராக பணியாற்றிய பெண் தான் தமிழினி எனப்படுகின்ற 35 வயது மதிக்கத்தக்க பெண். குறித்த பெண் சில மாதங்களுக்கு முன்னர், அதாவது கடந்த 2ஆம் மாதம் தீயில் எரிந்து உயிரிழந்திருந்தார். அப்போது அவர் 6 மாத கர்ப்பிணியாக இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் சிசுவை பாதுகாப்பாக மீட்பதற்கு மருத்துவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தார்கள், அதுவும் கைகூடவில்லை. அது தொடர்ச்சியாக தாயும் சிசுவும் மரணித்திருந்தார்கள். இது தொடர்பான செய்திகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த நேரத்தில் அந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், வீட்டிலே நுழம்பு திரியை கொளுத்திவிட்டு மண்ணெண்ணெய் கொள்கலன் மீது தீக்குச்சியை இந்த தமிழில் எனப்படுகின்ற பெண் போட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாகத்தான் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஆனால் அதற்கு முதல் வந்த செய்திகளில் மெழுகுதிரி கொளுத்தி இருந்தார், அது இவர் தூக்கத்தில் இருந்த போது பாயிலே பட்டு இருந்ததாக ஒரு செய்தி வெளியாகின்றது. அது தொடர்பாக பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகின்றது. ஆனால் தமிழினி இந்த தீ விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்த போது போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்குகின்ற போது அவர் கூறிய தகவல் என்னன்னு சொன்னால், அதாவது அப்போது அப்படித்தான் செய்திகள் வந்தது. அதாவது நுழம்பு திரியை கொளுத்திவிட்டு தீக்குச்சியை தூக்கி எறிந்தேன், அது மண்ணெண்ணெய் கொள்கலன் மீது விழுந்து தீ விபத்து ஏற்பட்டது என்றுதான் தமிழினி குறிப்பிட்டதாக அப்போது செய்திகள் வெளியாகின்றது. அது தொடர்பாக நானும் இந்த ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற யூடியூப் சேனலிலே செய்தி வெளியிட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக பல நாட்கள் அந்த பெண் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதற்கு பிறகாக இவ்வாறு தாயும் செய்யும் உயிரிழந்திருந்தார்கள். அது தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது அந்த பெண் ஒரு சாதாரண ஒரு பெண் அல்ல, மிகவும் கஷ்டப்பட்டு படித்து உதவி பிரதேச செயலாளராக கடமையாற்றி வந்த பெண் இவ்வாறு உயிரிழந்த சம்பவமானது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் இடம்பெற்று முடிந்ததன் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக பரவலாக பேசப்பட்டது. அதாவது கணவருக்கும் தமிழினிக்கும் இடையிலே பிரச்சனை இருந்தது. கணவன் தான் இவ்வாறு அந்த பெண்ணை கொலை செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டது. அதற்கு முதல் இந்த தமிழினி எனப்படுகின்ற பெண் யார் என்று கேட்டால், அது தமிழினி எனப்படுகின்ற பெண் வவுனியாவை சேர்ந்த பெண். இந்த பெண் ஜாழ் பல்கலைக்கழகத்திலே கல்வி பயில்கின்ற போது அதே பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றவர் தான் சதீசன். அவர் தற்பொழுது கிராம சேவையாளராக இருக்கின்றார், அதாவது GS ஆக இருக்கின்றார். கோப்பாய் பிரதேச செயலகத்தில் அவர் கடமையாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் படிக்கின்ற காலத்தில் இருவரும் காதலித்து திருமணம் செய்திருக்கிறார்கள். இருவருக்கும் ஒரு பிள்ளையும் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. சதீசன் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். இவ்வாறான சூழ்நிலையில் சதீசன் தான் அந்த பெண்ணை கொலை செய்தார். இருவருக்கும் இடையிலே பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வந்தது. விவாகரத்து பெறுவதாக இருந்தார் தமிழினி. இந்த நிலையில் தான் இவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது என்று கூறப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தமிழினின் பெற்றோர் முறைப்பாடு ஒன்றும் வழங்கியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கொழும்பிலிருந்து வந்த போலீசார் கிராம சேவையாளரான சதீசனை கைது செய்திருப்பதாக தற்பொழுது ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஆகையால் பெற்றோரின் முறைப்பாட்டுக்கு அமைவாக விசாரணைகளின் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதை கோப்பாய் உதவி பிரதேச செயலாளர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் என்றும் தற்பொழுது யாழ் ஊடகம் வெளியிட்டிருக்கின்ற
செய்திகளில், அதாவது யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற நேத்தல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்ற செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே சதீசனை கைது செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த விடயம் சாதாரணமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பது பலரது கருத்தாக இருக்கின்றது. அப்படியானால் சதீசன் தான் அந்த பெண்ணை கொலை செய்தாரா, அந்த சதீசன் தான் அந்த பெண்ணை தீ வைத்து கொளுத்தினாரா என்கின்ற கேள்வி இருக்கின்றது, அல்லது தீ விபத்தை ஏற்படுத்தி கொலை செய்தாரா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஆகவே கிட்டத்தட்ட அவர்தான் தற்பொழுது கொலை செய்து விட்டார் என்று முடிவுக்கே வந்து விட்டார்கள். அதாவது தமிழிலே இறந்த நேரத்திலே அவர்தான் கொலை செய்தார் என்று கூறப்பட்டது. அந்த நேரத்தில் நான் கூட ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தேன். அவசரப்பட்டு யாரும் எந்த முடிவுக்கும் செல்ல முடியாது, அந்த பெண் இறந்து விட்டார், அந்த பெண் கொடுத்த வாக்குமூலத்திலும் கணவன் தொடர்பாக எதுவுமே கொடுக்கவில்லை. அப்படி இருக்கின்ற போது இது தொடர்பான விசாரணைகள் எல்லாம் வெளிவந்ததன் பின்னர் தான் இது தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும். தற்பொழுதும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பொலிஸ் தரப்பிலிருந்து இவர் கொலை செய்தார் அல்லது இவர்தான் அந்த கொலைக்கு காரணம் என்கின்ற வகையிலே எந்தவித கருத்தும் வெளியிடப்படவில்லை. போலீசார் எந்தவித தகவலையும் தெரிவிக்கவில்லை. அப்படி இருக்கின்ற போது தற்பொழுது கைது நடவடிக்கை மட்டும்தான் இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றதை தவிர அவர் கொலை செய்தார் என்றோ அல்லது அவர் தீ விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினார் என்றோ எந்தவித தகவல்களும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆகவே தற்பொழுது வரை பொறுமை காக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே போலீசார் விசாரணைகளுக்கு பின்னர் இது தொடர்பான தகவலை கூறுகின்ற போதுதான், அது தொடர்பாக உத்தியோகபூர்வமாக வழங்குகின்ற போதுதான் உண்மையிலே இதிலே என்ன நடந்திருக்கிறது என்பது தெரியும். ஆனால் மக்கள் அல்லது சமூக வலைத்தளத்தில் கூறப்படுகின்ற கருத்து என்னவென்று சொன்னால், கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றபடியால் இவர் அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார், அதாவது இயல்பாக அந்த மரணம் நிகழவில்லை, ஏதோ ஒரு சம்பவம் பின்னணி நடந்திருக்கின்றது என்று கூறி வருகின்றார்கள். ஆகையால் இது தொடர்பாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க இருக்கின்றது என்று. ஆனால் உண்மையிலே இந்த விடயம் தொடர்பாக பலரும் நீண்ட காலமாக பேசியிருந்தார்கள். என்னென்னு சொன்னால், ஒரு கர்ப்பிணி பெண், அதுவும் ஒரு உதவி பிரதேச செயலாளர் இழந்திருக்கிறார், அதுவும் ஒரு திறன்பட செயற்பட்டு வந்த ஒரு உதவி பிரதேச செயலாளர். அப்படி இருக்கின்ற போது வறுமையான குடும்பத்திலிருந்து படித்து வந்து இந்த நிலைமைக்கு அவர் வந்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது இந்த மரணம் எவ்வாறு நடந்தது என்கின்ற ஒரு கேள்வியும் அப்போது எழுந்திருந்தது. அதை தவிர அந்த மரணம் தொடர்பாக பலரும் கவலையும் வெளியிட்டிருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையைத்தான் தற்பொழுது கொடுக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைவாக அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்க இருக்கின்றது என்று. அவசரப்பட்டு நாங்களாக என்ன முடிவுக்கும் வர முடியாது. பொது தரப்பிலிருந்து உத்தியோகபூர்வமான தகவல்கள் வந்தால் பிறகுதான் உண்மையிலே நடந்தது கொலையா அல்லது விபத்துக்கு பின்னணியில் இவர் இருந்தாரா அல்லது திட்டமிட்டு இந்த விபத்தை ஏற்படுத்தினாரா என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகள் இதிலே இருக்கின்றது. அதனை தாண்டி இவ்வாறான குடும்ப பிரச்சனைகள் பல இடங்களில் இடம்பெற்று வருகின்றது. ஆனால் அதற்காக ஏதோ ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றோ அல்லது ஏதோ ஒரு கொலையை செய்ய வேண்டும் என்றோ நினைப்பது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. அவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து தற்பொழுது இந்த பகுதிகளிலே இடம்பெற்று வந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் பிடிக்கவில்லை என்றால் விலகி போவதுதான் சிறந்தது. வவுனியாவில் கூட அண்மையில் சந்தேகத்தின் அடிப்படையிலே ஒரு மரணம் நிகழ்ந்திருந்தது. அதாவது மனைவியின் தலையை வெட்டியிருந்தார் கணவர். அது தொடர்பான செய்தியை அறிந்திருப்பீர்கள். ஆகையால் இவ்வாறு குடும்ப பிரச்சனை காரணமாக, அது பெரிய பிரச்சனையாகவும் இருக்கலாம், சாதாரண பிரச்சனையாக இருக்கலாம், எப்படியான பிரச்சனையாக இருந்தாலும் அதற்காக ஒருவரை கொலை செய்கின்ற அளவிற்கு செல்வதோ அல்லது திட்டமிட்டு அவர்களை ஒரு விபத்தில் சிக்க வைப்பதோ இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் ஏற்புடையது அல்ல, சரியானது அல்ல. எனவே இந்த விடயம் தற்பொழுது பெரும் பேசுபொருளாக மீண்டும் வர தொடங்கிவிட்டது. ஆகையால் பொது தரப்பிலிருந்து வருகின்ற தகவலை வைத்து இதிலே நாங்கள் பல விடயங்களை கலைக்க வேண்டியிருக்கின்றது. ஒருவேளை அவர்தான் அந்த பெண்ணின் மரணத்திற்கு காரணம் என்று சொன்னால் அவரை போல ஒரு கேவலமான நபர் இங்கு யாருமே இருக்க மாட்டார்கள். ஒரு கிராம சேவகர், ஒரு படித்தவர் இப்படி செய்திருப்பாரா என்கின்ற கேள்வியைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் எழுப்பியிருந்தோம். ஆனால் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கின்றது. அவ்வாறு அந்த சம்பவத்திற்கும் இவருக்கும் ஏதாவது ஒரு சின்ன தொடர்பு இருக்கின்றது என்றால் கூட அவரை போல ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இல்லை என்ன சொல்ல வேண்டும். இவ்வளவு ஒரு கேவலமான விடயத்தை ஒரு படித்தவர் செய்வது என்பது ஏற்புடையதல்ல. எமது மண்ணுக்கும் இது பொருத்தமற்ற செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ்.